ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் சேமியா நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு தரீங்களா? இந்த மாதிரி சேமியா பிரியாணி செஞ்சு தாங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சேமியா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நம்ம வதக்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணுங்க. அது கூட தக்காளி சேர்த்து அது கூட உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு வதக்கணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அப்போ தான் அது வதங்கினோடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 2 டம்ளர் சேமியா எடுத்துருக்கேன். நான் 3 டம்ளராக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றினா நல்லா கொதி வந்தோடனே நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நான் சேமியா ரைஸ் சேமியா தான் எடுத்திருக்கேன். சேமியா நல்லா முங்குற வரைக்கும் நம்ம அது 2 தண்ணியும் சேமியாவும் ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக இந்த மாதிரி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு அது கூட முட்டை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு முட்டை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை போட்டோடனே அது மேலே பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திருப்பியும் அந்த முட்டையை பெரட்டி போடணும். பெரட்டி போட்டோடனே திருப்பியும் 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா நம்மளுக்கு சேமியா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி சேமியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.